எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வாசகம் குழப்பமான மனம்தான் அளவில்லாத எண்ணங்களை தருகிறது அப்படிங்கிற ஒரு வாசகம். ரொம்ப அழகான வாசகம். ரொம்ப சின்னதாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்தால் கூட இதில் நம்ம கேப்சர் பண்ண வேண்டிய சினாரியோஸ் நிறைய இருக்குது. அதில் சிலவற்றை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த எண்ணங்கள் இதோட பிறப்பிடம் எது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இதோட பிறப்பிடம் நம்மளுடைய மனம்தான். ஆனால் இந்த மனத்தில் எப்படி அது பிறக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இது ஒரு சொல்னாலேயோ ஒரு வார்த்தைனாலேயோ ஒரு செயல்னாலேயோ இது ஈர்க்கப்பட்டு அதில் ஒரு ப்ராப்பர் கண்டிஷனிங்கில் இது ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ளே போயிடும். ஒன்ஸ் ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா சீரீஸ் அண்ட் மல்டிபிள் தாட்ஸ் அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த மனமும் இந்த தாட்ஸும் இது ரெண்டையும் வச்சு நம்மளால் ஒரு 5 சினாரியோவை இங்கே டிஸ்கஸ் பண்ண முடியும். இந்த முதல் சினாரியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே இந்த ஒரு ஹாட் ஏர் அண்ட் கோல்ட் ஏர் ரெண்டும் மீட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே டெம்பரேச்சர் ட்ராப் இருக்கும், வேரியேஷன் இருக்கும். அங்கே ஒரு சிச்சுவேஷன் ஒன்று க்ரியேட் ஆகும். அதே மாதிரி தான் நம்ம மனதிலையும் எண்ணங்கள், பழைய எண்ணங்கள், புதிய சம்பவங்கள், இது இந்த ரெண்டும் மீட் அரைச்ச அந்த இடத்துல ஒரு சூறாவளி ஒன்று கிளம்பும். இது வெளியில் இருக்கிற சூறாவளி மாதிரியே மனதிலையும் இந்த சூறாவளி இட் ஸ்டார்ட்ஸ் கேதரிங் மாஸ். அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் கேதரிங் ஆல் த தாட்ஸ், த மெமரிஸ், பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் எல்லாம் சேர்ந்து அது எப்படி ஒரு சூறாவளி காற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வீசரிச்ச அது வசம் தன்னோட வழியில் என்னென்னலாம் பார்க்குதோ எல்லாத்தையும் அது தன்வயப்படுத்தி அது தன்னுடைய அந்த சென்ட்ரு பாட்டுக்கு அதை எடுத்துகிட்டு போகும். அப்போது அதோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக ஆக த டேமேஜ் வில் பி வெரி ஹை. அதே மாதிரி இந்த சினாரியோஸ், சர்க்கம்ஸ்டன்சஸ், சிச்சுவேஷன்ஸ் இது எல்லாமே இட் வில் பி ட்ரான் டுவர்ட்ஸ் தி ஐ ஆஃப் த ஸ்டார்ம் விச் இஸ் கிரியேட்டட் இன் த ஹார்ட். ஸோ இந்த சென்டரில் அது நிலச்சி நிற்கிறச்ச அதுலேருந்து ஒரு டிஸ்ட்ரக்ஷன் இல்லை ஒரு தாட் ஒன்று கிளம்பும். ஸோ அதுலேருந்து கிளம்புற அந்த தாட்டு ஒரு ப்ராசஸாக மாறும். ஸோ a thought brings in another thought and another thought and it goes on and it creates abundance of thoughts. ரெண்டாவது சினாரியோ, இந்த எண்ணங்கள் உதயமாகிறதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய சம்பவங்கள் நம்ம நினைவுக்கு வரச்ச இல்லை நம்ம அதை பார்க்கறச்ச என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கோபம் ஒன்று உருவாகும். இந்த கோபத்தை நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெளியில் இருக்கிற இந்த அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற டெம்பரேச்சரோடு கம்பேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்மரில் when there is a rise in temperature, நம்மளால் ஏசியோ ஃபேனோ இல்லாமல் தூங்க முடியாது. நமக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷனில் நம்ம இந்த டீப் ஸ்லீப்புங்கிறதுக்கே போக மாட்டோம். மேலோட்டமாக ரொம்ப லைட்டாக நம்ம தூங்கிகிட்ருப்போம், இல்லை தூங்காமையே இருப்போம். அப்படி டீப் ஸ்லீப்புக்கு போகாத அந்த மனம் என்ன பண்ணும்,
இட் வில் ஸ்டார்ட் கிரியேட்டிங் தாட்ஸ். நம்ம அப்போ தான் நிறைய விஷயங்களை யோசிக்க ஆரம்பிப்போம். அந்த யோசனையில் நிறைய விஷயங்கள் நம்ம அலச ஆரம்பிப்போம். அதே மாதிரி தான் எப்போ ஒரு சம்பவம் நம்மளை அஃபெக்ட் பண்ணுதோ அப்போது நமக்குள்ள ஒரு கோபம், அதாவது இந்த டெம்பரேச்சர் மாதிரி அந்த கோபமும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த கோபம் இன்க்ரீஸ் ஆகிறச்ச அது நம்ம மனதில் ஒரு தாட் ப்ராசஸை உருவாக்கும். அந்த தாட் ப்ராசஸ்லேருந்து அது ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி சீரீஸ் ஆஃப் தாட் ப்ராசஸஸ் அதுலேருந்து வரும். அந்த தாட் ப்ராசஸ் நம்மளை ஒரு ஆக்ஷனபிள் ஐட்டமுக்கு நம்மளை அது எடுத்து செல்லும். எப்படி ஒரு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறச்ச நம்மளுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் எஃபெக்ட் ஆகி அதுலேருந்து இமோஷன்ஸு கிளம்பி அந்த இமோஷன்ஸ் காம்ப்ளிகேட்டட் தாட் ப்ராசஸாக மாறி அந்த தாட் ப்ராசஸ்லேருந்து செவ்ரல் ரூட்ஸ் ஆஃப் தாட்ஸ் எப்படி கிளம்புதோ அதே மாதிரி இந்த கோபத்திலேருந்தும் நமக்கு ஒரு காம்ப்ளிகேட்டட் இமோஷன்ஸ் வரும். புரியாத, இனம் காண முடியாத சில விஷயங்கள் நமக்கு வரும். அப்படி வர்றச்ச அது ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ளே நம்மளை எடுத்து செல்லும். அந்த தாட் ப்ராசஸ்லேருந்து நிறைய வேறு ஊன்ற மாதிரியான எண்ணங்கள் அதில் உருவாக ஆரம்பிக்கும். 3வது சினாரியோ, இந்த தாட் ப்ராசஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த கன்ஃப்யூஸ்ட் ஹார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு டர்புலண்ட்டான ஒரு ஓஷன் மாதிரி இருக்கும். இந்த டர்புலண்ட்டான இந்த ஓஷன்ஸ் இட் வில் கிரியேட் வேவ்ஸ். இந்த வேவ்ஸ் எப்படி ஒரு கடல் அப்படியே சீரீஸ் ஆஃப் வேவ்ஸ் ஹை டைடில் க்ரியேட் ஆகுதோ அதே மாதிரி இந்த ஹை இமோஷ்னல் ஸ்டேட்டில் இருக்கிற அந்த மனம் நிறைய வேவ்ஸை க்ரியேட் பண்ணும். என்ன மாதிரி வேவ்ஸை க்ரியேட் பண்ணும் அப்படின்னா, இட் வில் க்ரியேட் டவுட்ஸ், இட் வில் க்ரியேட் சினாரியோஸ், இட் வில் க்ரியேட் ப்ராப்ளம்ஸ். ஸோ இது எப்படி ஒரு கடல் அலை ஒரு கரையை நோக்கி அடிக்குதோ அதே மாதிரி இந்த ப்ராப்ளம்ஸும் இந்த சினாரியோஸும் அது நம்மளுடைய மனதிலேருந்து க்ரியேட் ஆகி அது இந்த ஷோர் ஆஃப் த மைண்டில் கரை சேரும். கரை ஏறுறச்ச திரும்பி அது கடல்லேருந்து கொண்டு வந்ததை கடற்கரையில் எப்படி அலை போடுதோ அதே மாதிரி மனதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை இது மனதோட அந்த ஷோரில் கொண்டு போட்டுட்டு திரும்பி அது உள்ளே போகிறச்ச அதோடைய இந்த நினைவுகளும் இந்த மெமரிஸும் அது திரும்பி அது உள்வாங்கிக்கும். ஏன்னா அகெயின் இட் கிரியேட்ஸ் another series of thought process. இது ஒரு சினாரியோவாக இருக்கலாம். அடுத்த சினாரியோ இந்த மனது இஸ் ஜஸ்ட் நாட் அன் ஓஷன் ஆர் ஜஸ்ட் நாட் அ ரைசிங் டெம்பரேச்சர். இட் இஸ் அபவுட் கேயாஸ். மனதில் ஒரு விதமான எண்ணங்கள் உருவாகாது, பலவிதமான எண்ணங்கள் உருவாகும். அந்த எண்ணங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த மனம் இருக்கே, இது ஒரு கேயாட்டிக் ஃபீல்டு. இந்த ஃபீல்டில் எல்லா விதமான விஷயங்களும் நடக்கும். ஏன்னா இது இந்த ஐம்புலன்கள்னு சொல்கிறோமே, இந்த சென்சஸ், இதுக்கிட்டேருந்து இது எடுத்துக்கிற அந்த விஷயங்கள் தான் இந்த ஃபீல்டில் இருக்கிற பிளேயர்ஸ். ஸோ இந்த பிளேயர்ஸ் க்ரியேட் பண்ணுற அதிர்வு, வைப்ரேஷன்ஸ், அது ஒரு தாட் ப்ராசஸ்ஸாக உருவாகும். அந்த தாட் ப்ராசஸ் அது டெம்பரரி தாட் ப்ராசஸ்ஸாக இருக்கலாம்,
இல்லை சில சமயம் பெர்மனெண்ட் தாட் ப்ராசஸாக இருக்கலாம். ஆனால் அது உருவாக்கி அதுலேருந்து செவ்ரல் பிரான்ச்சஸ் ஆஃப் தாட்ஸ் வந்து உருவாகி ஒன்று அது கரையோரமாக ஒதுங்கும், இல்லைன்னா அது வேறு ஒன்றி அந்த மனதிலேயே இருக்கும். 5வது சினாரியோ. இந்த சினாரியோ வந்து இட் இஸ் அபவுட் பீப்புள். இந்த மனிதர்கள் இந்த மனதை அஃபெக்ட் பண்ணுறச்ச அதனால் ஏற்படுகிற காயம், அதனால் ஏற்படக்கூடிய ஒரு தழும்பு, இதை வந்து இந்த மனம் மையப்பொருளாக எடுத்துட்டு அதுலேருந்து இட் கிரியேட்ஸ். இன்னொன்று சொல்லப்போனால், எப்பெல்லாம் நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட க்ளோஸாக இருக்கோமோ we tend to get closer. So when we get closer, we are disappointed. When we get disappointed, we are affected. When we are affected, we can feel the pain. And the pain is because either we have been inflicted to cause a wound or a hurt, or it could be that our emotions have created a scar by itself. So இந்த மாதிரி அது க்ரியேட் பண்ணுறச்ச அது மனிதர்களால் அவங்களுடைய செயல்கள்னால் அது ஏற்பட்ட ஒரு காயம். அப்போது அந்த காயத்துலேருந்து அந்த ஸ்கார்லேருந்து we generate or create a thought process. அந்த தாட் ப்ராசஸ் ஏன் க்ரியேட் பண்ணுறோன்னா டு ஃபைண்ட் ஆன்சர்ஸ். ஏன் இவங்க இப்படி என்ன பண்ணாங்க? 2வது we find reasons. என்ன ரீசன்னால் இது நமக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது. 3வது இதிலேருந்து நான் எப்படி வெளிப்படுறது, வெளியே வந்து நான் ஹீல் ஆகிறது எப்படி அப்படிங்கிறது நம்ம உணரத்துக்கு இந்த தாட் ப்ராசஸ் ஒரு வழிவகுக்கும். அப்படி நம்ம எந்த ஒரு சினாரியோவாக இருந்தாலும் அந்த சினாரியோவை நம்ம வந்து புரிஞ்சுண்டு either we try to find an answer or a reason, and sometimes we have to just let it be, because a small change can change everything. அதனால் ஒரு சின்ன மாற்றம் நமக்குள்ள ஏற்படுற அந்த தருணத்தில் இது எல்லாமே மாறிடும். அதனால் ஒரு கன்ஃபியூஸ்ட் ஹார்ட் வந்து இட் ப்ரொடியூசஸ் அ தாட் ப்ராசஸ், நோ டவுட். ஆனால் அந்த தாட் ப்ராசஸை கைடு பண்ணி நம்ம அதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி அதுக்குள்ளே ஒரு சின்ன விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கிறச்சா பெரிய பெரிய விஷயங்களுக்கும் அது ஒரு வழிகாலாக, ஒரு வழிகாட்டியாக, ஒரு வழியாக அமையறச்ச இந்த நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளும் திருநாளே. நன்றி, வணக்கம்.